ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RF4 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைக்ரோஸ்கோப்போட அசம்பிளிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்ற பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மைக்ரோஸ்கோப் வருது. ஸோ எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா RF இருக்குது, மெக்கானிக் இருக்குது, மோஆண்ட்னு சொல்லக்கூடிய பிராண்ட் இருக்குது, ஹொக்கி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா பிராண்ட் இருக்குது. ஸோ அப்போ லேட்டஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த RF4 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மைக்ரோஸ்கோப், அதாவது வெர்ஷன் மாடல் என்ன அப்படின்னா RF-6565TVP அப்படின்னு சொல்லக்கூடிய மாடல். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் அப்கிரேடட் வெர்ஷன்ஸ் நிறையா இருக்குது RF பிராண்டிலே. ஸோ இப்போ நம்ம இந்த RF4 அதில் இருக்கக்கூடிய இந்த மைக்ரோஸ்கோப் இருக்க ஃபியூச்சர்ஸும் அது எப்படி அசம்பிள் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்த்துட்டு நண்பர்கள் அப்படியே வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்கலாம், சார் மைக்ரோஸ்கோப் எப்படி சார் அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பர்சனலாக மெசேஜும் பண்ணியிருந்தாங்க. ஸோ சார் மைக்ரோஸ்கோப் அசம்பிள் பண்ணுறதுலாம் வீடியோ சார் கேட்டிங்கன்னா, சார் பிகினர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் மைக்ரோஸ்கோப் வாங்கவும் தெரில, ஸோ வாங்கினது எப்படி அசம்பிள் பண்ணல தெரில அப்படின்ற கேட்டிருந்தாலும் நம்ம வீடியோ பண்ணுறோம். ஸோ அப்படி வாங்கினாலும் முதல் அந்த ஃபியூச்சர்ஸ் என்ன, இந்த இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சு வாங்குறதுக்காக தான் அந்த வீடியோ. ஸோ இப்போ நான் இதில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக அந்த மைக்ரோஸ்கோப், அதாவது RF-6565TVP அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மைக்ரோஸ்கோப் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட ஃபியூச்சர்ஸ் என்ன, 6.5xலேருந்து 65x வரைக்கும் நம்ம ஜூம் பண்ணி இதில் ஒர்க் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத ஃபஸ்ட்டு நான் வந்து சொல்லிடுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த ஐபீஸ் வந்து பார்த்திங்கன்னா WF10x/22. ஸோ W ஒயிட் ஃபீல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ 10xன்றது மேக்னிஃபிகேஷன், அதாவது நம்மளோட ஜூம் அந்த பார்க்குறோம் பார்த்திங்கன்னா அந்த தெளிவு கிளாரிட்டிக்காக இந்த ஐபீஸ் 2 கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த 2 ஐபீஸ் கொடுக்குறது. அது ஒயிட் ஃபீல்ட் 10xக்கு கொடுத்துருக்கிறதுனால நம்மளோட ஒயிட் ஃபீல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நல்ல கிளாரிட்டியாக கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் அந்த 2 ஐபீஸ் வந்து கொடுக்குறாங்க, சரிங்களா. ஸோ அடுத்து வந்து இந்த ஐபீஸோட ரப்பர். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்த ஐபீஸில் இருந்து கவருக்காக. ஸோ அடுத்து வந்து பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா 0.5x லென்ஸ். இதே இதில் வந்து 0.7x லென்ஸ் இருக்குது, அப் டு உங்களுக்கு 2x வரைக்கும் இருக்குது. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் இந்த 0.5x போடும்போது நம்ம ஒர்க்கிங் 205 இருக்கும். மேக்ஸிமம் சூட்டபிள் வந்து 0.5x வந்து எதுக்காகனா நல்ல நம்மளுக்கு வந்து ஒர்க் ஸ்பேஸ் ஹைட் கிடைக்கும் 0.5x போடும்போது. 0.7xலாம் போட்டிங்க அப்படின்னா போர்டோட வியூ நல்லா இருக்கும், பட் ஒர்க்கிங் ஹைட் வந்து நமக்கு சரியாக இருக்காது. ஸோ இந்த லென்ஸை நம்ம எல்லாமே ஒர்க் பண்ணலாம், பட் இந்த லென்ஸ் போடும்போது நம்ம ஒர்க்கிங் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். இந்த ஐசிசி ரிமூவ் பண்ணுறோம், ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த லென்ஸ் போடும்போது நம்மளுக்கு என்ன இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் ஃப்ரீ லென்ஸ். அதாவது நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லென்ஸ் எதுக்காக அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணும்போது இந்த நம்மளோட ஸ்மோக் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே லென்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. அதாவது அந்த லென்ஸ் போகிறோம்ல, இந்த லென்ஸ் அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது, மைக்ரோஸ்கோப்பில் இருக்கக்கூடிய லென்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக அந்த டஸ்ட் ஃப்ரீ லென்ஸ் ஆனது நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எல்இடி ரிங் லைட். இது வந்து 144 எல்இடி ரிங் லைட் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாருக்காக கொடுத்தது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் வந்து இந்த லைட் கிளார் இருக்கிறதுனால சரியாக ஒர்க் பண்ண முடியாதனால இப்போ புதுசாக வந்துருக்கூடிய ரிங் லைட் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 144 வந்து எல்இடி இருக்கும். ஸோ இப்போ வந்துருக்க ரிங் லைட் இது. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்டாப்பர் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா பேஸ் ஸ்டாப்பர், நம்மளோட மைக்ரோஸ்கோப் வந்து பாட்டம் ஒர்க் பண்ணுற ஸ்பேஸ்க்கு வந்து ஸ்டாப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் காலம்னு சொல்லுவாங்க, நம்மளோட ஸ்டெம்முன்னு சொல்லுவோம். அந்த மைக்ரோஸ்கோப் பேஸ் அது இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹெட் யூனிட்டோட ஸ்டெம் அட்ஜஸ்ட்மெண்ட்காக ஸ்டெம்மு. தென் இது வந்து பாட்டம் பேஸு. வந்து ஸ்கோப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓவல் ஷேப்பில் இருக்கும். ஸோ இப்போ நார்மலாகவே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட் டைப், ஏன்னா ஒர்க் ஸ்பேஸ் அதிகமாக இருக்குன்றதுக்கு அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நார்மலாக மார்க்கெட்லேயே இப்போ வந்து பழைய மைக்ரோஸ்கோப் இருந்தாலும் தனியாகவே நம்மளால் வாங்க முடியுது, கிடைக்கிது எல்லா பிராண்ட்லேயுமே என்னன்றாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரைனாகுலர் ஹெட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட கண்ட்ரோலர் யூனிட், அதாவது அதில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் இதில் தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபோக்கஸிங் நாப்காக, அதான் நம்ம ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபோக்கஸிங் நாப்னு சொல்லுவோம் இந்த இதை, சரிங்களா. இந்த யூனிட்டை ஃபோக்கஸிங் நாப்னு சொல்லுவோம். ஸோ இதை எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு சொல்லலாம். ஸோ இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன், அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன இருக்குது அப்படின்றது சொல்லியாச்சு. ஸோ இதை எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன்.
நார்மலாக நம்ம லென்ஸ் கொடுக்காம அதாவது 0.5x லென்ஸ் இல்லாமல் நார்மலாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 110 mm தான் இருக்கும் சரிங்களா. இதே 0.5x யூஸ் பண்ணும்போது நம்ம ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 205 mm வரைக்கும் இருக்கும். அப்போ நல்ல ஹைட் கிடைக்கும். நம்மளால் ஒரு மைக்ரோஸ்கோப்பில் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஐஸை ரீபால் பண்ணுறது, ஐஸை ரிமூவ் பண்ணுறது, அந்த மாதிரி ஒர்க்கை வந்து நம்மளால் பார்க்க முடியும் சரிங்களா. அதுக்கு தான் அந்த ஒர்க் ஸ்பேஸ் ஹைட் வந்து கண்டிப்பாக மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 205 மீட்டர் இருக்கணும் 0.5x லென்ஸ் போட்டோம். ஏன்னா ஒரு சில மைக்ரோஸ்கோப்பில் 0.5x கொடுத்தாலும் நம்மளுக்கு ஒரு 205 மீட்டர் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 205 mm வரைக்கும் நம்மளுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளால் ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும் சரிங்களா. அதை கேர்ஃபுல்லாக கொஞ்சம் வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம எங்கிட்ட வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்குரிய ஹெட் யூனிட் இது சரிங்களா. ஸோ நம்மளுக்கு இன்னும் அந்த ஹைட் வேணும், ஒர்க் ஸ்பேஸ் ஹைட் வேணும்னா அந்த ஸ்டெம்மில் என்ன பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் இந்த கண்ட்ரோல் நாபை அட்ஜஸ்ட் பண்ணி மேலே ஏற்றிக்கலாம். ஸோ தாராளமாக பார்த்தீங்கன்னா 205 mm வரை இருக்குது, அதாவது நம்மளோட ஒர்க் ஸ்பேஸு. ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன், நல்லாவே இருக்குது சரிங்களா. ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா RF4 மைக்ரோஸ்கோப்போட அசம்பிளிங் அண்ட் ஃபியூச்சர்ஸ் வீடியோ. ஸோ உங்களுக்கு வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் பெல் பண்ணி சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.